இந்தியா மீது மேலும் 25% வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்திய இறக்குமதி பொருட்கள் மீது மேலும் 25% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்திய இறக்குமதி பொருட்கள் மீது மேலும் 25% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்திய பொருட்கள் மீது 50% வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்திய இறக்குமதி பொருட்கள் மீது மேலும் 25% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்திய இறக்குமதி பொருட்கள் மீது மேலும் 25% வரி விதிக்கப்படுவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஏற்கனவே 25% வரி விதித்த நிலையில் தற்போது மேலும் 25% வரி விதிப்பதாக ட்ரம்ப் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இந்திய பொருட்கள் மீது 50% வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்திய இறக்குமதி பொருட்கள் மீது மேலும் 25% வரி விதிக்கப்படுவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே 25% வரி விதித்த நிலையில் தற்போது மேலும் 25% வரி விதிப்பதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். இந்திய பொருட்கள் மீது 50% வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் அறிவித்துள்ளார். விவரங்கள் என்ன, சொல்லுங்க. அமெரிக்காவின் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தொடர்ச்சியாக இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கான தன்னுடைய நாட்டுக்கு இறக்குமதி செய்வதற்குரிய வரியை உயர்த்தி வருகின்றார். அந்த அடிப்படையில் ஏற்கனவே இந்தியாவிற்கு 25% வரிகளை விதித்திருந்த டொனால்டு ட்ரம்ப் தற்பொழுது மேலும் கூடுதலாக 25% வரியை விதிப்பதாக சொல்லி ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார். அந்த அடிப்படையில் இந்தியாவில் இருந்து அமெரிக்காவிற்குள் இறக்குமதி ஆகக்கூடிய அனைத்து பொருட்களுக்கும் 50% அளவிற்கு வரலாற்றில் இதுவரை இல்லாத ஒரு வரி விதிப்பை டொனால்டு ட்ரம்ப் அறிமுகம் செய்திருக்கின்றார். ஏற்கனவே அவர் அறிமுகம் செய்திருந்த அந்த 25% வரிக்கு இந்திய தரப்பில் கடுமையான எதிர்வினை ஆற்றப்பட்டது. இதுபோன்று தன்னிச்சையாக டொனால்டு ட்ரம்ப் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று இந்தியா சார்பில் கோரிக்கைகளும் விடுக்கப்பட்டிருந்தன. ஆனால் அதையெல்லாம் துச்சமாக மதித்து தொடர்ச்சியாக இந்தியாவினுடைய அந்த கோபத்தை சீண்டக்கூடிய விதமாக பொருளாதார ரீதியாக வரி விதிப்பு அதிகரித்த வண்ணமாகவே டொனால்டு ட்ரம்ப் இருக்கின்றார். அந்த அடிப்படையில் ஏற்கனவே 25% வரி விதிக்கப்பட்டிருந்த நிலையில் கூடுதலாக 25% வரி விதிப்பை டொனால்டு ட்ரம்ப் அறிமுகம் செய்திருக்கின்றார். இதன் மூலமாக இந்திய பொருட்கள் அமெரிக்க சந்தையில் இறக்குமதியாவது குறைந்துவிடும். இந்திய பொருட்களை பொறுத்தவரை அமெரிக்காவை சார்ந்து பெரும்பாலான பொருட்கள் இருக்கின்றன. ஜவுளி, அணிகலன்கள், மருத்துவ பொருட்கள் உள்ளிட்டவை எல்லாம் அதிக அளவில் அமெரிக்காவின் சந்தையை நம்பித்தான் இருக்கின்றன. தற்பொழுது அதிக வரி விதிப்பின் காரணமாக அமெரிக்க மக்கள் இந்திய பொருட்களை வாங்க வேண்டும் என்றால் இப்போது கொடுக்கக்கூடிய விலையை விட 50% அளவிற்கு கூடுதல் விலை கொடுத்துதான் இந்திய பொருட்களை அமெரிக்க மக்கள் வாங்க முடியும். எனவே அமெரிக்காவில் இந்திய பொருட்களுக்கான தேவை குறையும், விற்பனை குறையும். அதன் காரணமாக இந்தியாவில் அதிக அளவிலான பொருட்கள் தேக்கமடையக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். டொனால்டு ட்ரம்ப் தொடர்ச்சியாக வரி விதிப்பை அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றார். குறிப்பாக இந்தியா சீனாவிடமிருந்து அந்த பொருட்களை இறக்குமதி செய்வது, மேலும் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வது உள்ளிட்டவற்றை காரணமாக சொல்லி டொனால்டு ட்ரம்ப் இந்தியாவிற்கு எதிராக வரி விதிக்கின்றார். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது, முழுவதுமாக மத்திய கிழக்கு நாடுகள், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளிடம் இருந்து மட்டும்தான் இந்தியா வாங்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியாவிலே வரி விதிப்பை குறைக்க வேண்டும், குறைவான வரியை மட்டுமே அமெரிக்க பொருட்களுக்கு விதிக்க வேண்டும். பல்வேறு புதிய பொருட்களை அமெரிக்காவிலிருந்து இந்தியாவிற்குள் இறக்குமதி செய்வதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று இந்திய தரப்பை நிர்பந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் அதன் ஒரு படியாகத்தான் இதுபோன்ற தொடர்ச்சியான அறிவிப்புகளை, வரிகளை உயர்த்தி அறிவித்துக் கொண்டிருக்கின்றார். அமெரிக்க பொருட்களுக்கு இந்திய சந்தை முழுவதுமாக திறக்கப்பட வேண்டும். ரஷ்யாவோடு இந்தியா கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார ரீதியிலான உறவுகளை உடனடியாக முறித்துக் கொள்ள வேண்டும். ரஷ்யாவிடமிருந்து எந்த அடிப்படையிலும் இந்தியா கச்சா எண்ணெயை வாங்கக்கூடாது. அதற்கு பதிலாக கூடுதலாக விலை கொடுத்து மத்திய கிழக்கு நாட்டிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெயை வாங்க வேண்டும் என்கின்ற மனப்பான்மையிலே டொனால்டு ட்ரம்ப் அடுத்தடுத்து இந்த வரி விதிப்பை அறிமுகம் செய்து கொண்டிருக்கின்றார். ஏற்கனவே 25% வரியை அவர் அறிமுகம் செய்ததன் விளைவாக இந்தியாவிலே பங்கு சந்தைகள் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றன. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பும் வீழ்ச்சியடைய தொடங்கி இருக்கின்றது. எனவே ஒரு பின்னடைவை இந்தியா இதன் காரணமாக பொருளாதார ரீதியாக எதிர்கொள்வதற்கான ஒரு சூழல் இருக்கின்றது என்றாலும் கூட மத்திய அரசு பொருளாதார நிபுணர்கள் மூலமாக இந்த நிலையை எப்படி கடந்து செல்வது என்பது உள்ளிட்ட பல்வேறு பொருளாதார விஷயங்கள் தொடர்பாக தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் ட்ரம்ப் எடுத்து வரக்கூடிய இந்த நடவடிக்கை அமெரிக்காவிற்குள்ளேயே சாதாரண மக்களுக்கு பணப்புழக்கத்தை குறைத்துவிடும். சாதாரண மக்கள் இந்திய பொருட்களை நம்பி இருக்கக்கூடியவர்கள், அதாவது மருந்து உள்ளிட்டவற்றுக்கெல்லாம் இந்திய இறக்குமதியை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு
ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே அமெரிக்காவிற்குள்ளேயே பொருளாதார ரீதியாக ட்ரம்புக்கு எதிரான மனநிலை பல்வேறு மாகாணங்களிலே எழுந்து வருகின்றது என்பதையும் பல்வேறு நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். எனவே டொனால்டு ட்ரம்ப் விதித்திருக்கக்கூடிய இந்த வரி இந்தியாவுடனான அமெரிக்காவின் ராஜதந்திர உறவுகளை பாதிப்பது மட்டுமல்லாமல் அமெரிக்காவுக்குள்ளேயும் ஒரு பொருளாதார தேக்க நிலையை இது உருவாக்கும். இது ட்ரம்புக்கு எதிராகவே அமெரிக்க மக்களை கிளர்ந்தெழச் செய்யும் என்கின்ற ஒரு பார்வையை முன்வைக்கப்படுகின்றது. இந்த சூழ்நிலையில் தான் இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு அமெரிக்காவிற்குள் 50% வரியை வரலாற்றில் இதுவரை இல்லாத ஒரு விதமாக அறிவித்திருக்கின்றார் டொனால்டு ட்ரம்ப். அது மட்டுமல்லாமல் அமெரிக்க பொருட்களுக்கு இந்திய சந்தையில் குறைவான வரியை மட்டும்தான் விதிக்க வேண்டும். உலகத்திலேயே அமெரிக்க பொருட்களுக்கு அதிக இறக்குமதி விதிக்கக்கூடிய நாடாக இந்தியா தான் இருக்கின்றது என்ற தன்னுடைய குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்வைத்து வரக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் அந்த வரி விதிப்பை குறைக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் ரஷ்யாவுடன் இந்தியா கொண்டிருக்கக்கூடிய அனைத்து வகையான பொருளாதார உறவையும் முறியடித்துக் கொள்ள வேண்டும். கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யக்கூடாது, ராணுவ தளவாடங்களை இறக்குமதி செய்யக்கூடாது என்பது உள்ளிட்ட பல்வேறு நிர்பந்தங்களை சுமத்தி இந்தியாவிற்கு எதிரான தன்னுடைய பொருளாதார யுத்தத்தை நடத்துகின்றார் என்று சொல்லக்கூடிய விதமாக வரி விதிப்பை வரலாற்றில் இதுவரை இல்லாத விதமாக உயர்த்தி வைத்திருக்கின்றார் டொனால்டு ட்ரம்ப். நன்றி ராஜகுமரன், தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.